பரிசுத்த ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்கிறத பத்தி பேசிட்டு இருந்தோம். தேவனை அறிகிற அறிவை பத்தி பேசிட்டு இருந்தோம். அந்நிய பாஷையில பேசி ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறது குறிச்செல்லாம் பேசிட்டு இருந்தோம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, பிரேயிங் எவ்ரி மூமெண்ட் இன் த ஸ்பிரிட். நம்முடைய ஒவ்வொரு அசைவும் பரிசுத்த ஆவிக்குள்ள நிறைஞ்சு ஜெபிக்கிற ஜெபமா இருக்கணுமா. பரிசுத்த ஆவிக்குள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள்னு யூதா சொல்றார். யூதா 20வது வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா, நீங்களோ பிரியமானவர்களே மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. அதத்தான் ஒரு மொழிபெயர்ப்பு என்ன சொல்றேன்னா, உங்களுடைய பரிசுத்தமான விசுவாசமாயிருக்கிற அஸ்திபாரத்தின் மீது. எது அஸ்திபாரமா? ஃபெய்த் தான், விசுவாசம் தான் அஸ்திபாரம். அந்த அஸ்திபாரத்தின் மேல நீங்க ஒவ்வொரு நாளும் கட்டடத்தை கட்டி எழுப்ப வேண்டும். எப்படி அது கட்டி எழுப்ப முடியும் அப்படின்னா, நீங்க பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணும் போதுதான் உங்கள் கட்டடம் கட்டி எழுப்பப்படும். பிரேயிங் எவ்ரி மூமெண்ட் இன் த ஸ்பிரிட். அதாவது இங்க நம்ம கட்டடத்தை கட்டி எழுப்பணும் அப்படின்னு சொன்னா, பிசிக்கலா இருந்தாலும் சரி, ஸ்பிரிச்சுவலா இருந்தாலும் சரி, அதாவது காண்கிற விதத்தில் இருந்தாலும் சரி, காணக்கூடாத ஆவியில நம்ம கட்டி எழுப்பப்படணும்னா, முதல்ல ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்கிற பழக்கத்தை அனுதினமும் நம்ம வைத்துக்கிறோம். நாங்க ஆவியில் நிறைஞ்சு ஜெபிக்கிறத பத்தி தான் டீச் பண்ணிட்டு இருக்கிறோம். வருஷமே முடிய போகுது. எத்தனை பேர் ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்றீங்க? ஆவியானவருடைய சத்தத்துக்கு யாரெல்லாம் செவி கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. எல்லாத்துக்கும் காது இருக்கா? ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். கட்டடம் கட்டி எழுப்பப்படணும்னா ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்ணணும். இங்க கட்டடம் கட்டி எழுப்பப்படுறதா இருந்தாலும் சரி, உங்க உள்ளான மனுஷன் கட்டி எழுப்பப்படுறதா இருந்தாலும் சரி, ஆவியில நிறைஞ்சு நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். அதைத்தான் பவுல் சொல்றாரு எபேசு சபைக்கு. 2ஆம் அதிகாரத்துல வாசிச்சீங்கன்னா 18வது வசனத்திலிருந்து, அந்தபடியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். பரிசுத்த ஆவியானவருடைய பிரதானமான வேலை என்னன்னா, நீங்க தான் தேவனுடைய ஆலயம். உங்களுடைய உள்ளான மனுஷனை கட்டி எழுப்புவதுதான் அவருடைய பிரதான வேலை. அல்லேலூயா. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைய கட்டி எழுப்பணும். அதுக்கு அஸ்திபாரமா இருக்கிறது உங்களுடைய விசுவாசம். ஒரு கட்டடத்துக்கு அஸ்திபாரம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த அஸ்திபாரத்து மேல மூளைக்கல்லுங்கிறது ரொம்ப முக்கியம். மூளைக்கல்லுங்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் ஒவ்வொரு கட்டடத்தையும் இணைக்கக்கூடியது. அது இயேசு கிறிஸ்து. மூளைக்கல்லு தான் இயேசு கிறிஸ்து. நீங்க கட்டி எழுப்பணுமா? பரிசுத்த ஆவியானவர் அதை என்ன பண்றாரா? கட்டி எழுப்புறாரா? பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்க என்ன செய்யணும்? இடம் கொடுக்கணும். ஆவியில நிறைஞ்சு. அது ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன் கேளுங்க. இதெல்லாம் சொல்லிட்டு எபேசியர் 5:10, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் வாசிங்க, சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவர்களால் ஒளிபீடத்தில் செய்யப்படும் கிரியைகளை தொழுகிறதும் அவலட்சணமாயிருக்கிறதே. அவைகள் எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். வெளியரங்கமாகிறதெல்லாம் வெளிச்சமாயிருக்கிறது. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார்.
ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் அற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எப்படி? நாட்கள் பொல்லாததா இருக்குது, காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும். என்ன செய்யணும்? அடுத்த வசனம், ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல், இது டீசெண்டா மொழி பெயர்த்திருக்கிறாங்க ஆங்கில வேதாந்தத்துல, நீங்க முட்டாளா இருக்காதீங்கன்னு சொல்லப்பட்டு, மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சித்தம் என்ன? அடுத்த வசனம், துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து, பரிசுத்த ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்கிற ஜெபந்தான் உங்களுடைய நாட்களை நல்ல நாட்களாய் மாற்றும். பொல்லாத காலத்துல நீங்க நல்ல நாட்களை காண வேண்டுமானால், அல்லது பொல்லாத நாட்களை நல்ல நாட்களாய் மாற்றிக்கொள்ள வேண்டுமானால், நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சித்தம் என்ன? நீங்கள் ஆவியிலே நிறைந்து ஜெபிக்க வேண்டும். எப்படி சொல்றேன் உங்களுக்கு புரியுற மாதிரி, இந்த வசனத்துடைய ஒட்டுமொத்த விளக்கத்தை நான் சொல்றேன் கேளுங்க. நீங்கள் பிரகாசிக்க வேண்டுமானால், எழும்பி கர்த்தருக்காக பிரகாசிக்க வேண்டுமானால் ஆவியிலே நிறைந்து ஜெபிக்க வேண்டும். ஞானம் உள்ளவர்களைப் போல் நடக்க வேண்டுமானால், 15வது வசனம் பாருங்க, ஞானம் உள்ளவர்களா நாம நடந்து கொள்ளணும்னா ஆவியில நிறைந்து ஜெபிக்க வேண்டும். கவனமா நாம நடக்கணும், ஸ்லிப் ஆகக்கூடாது, கீழே விழுந்துடக்கூடாது. அப்படின்னா நீங்கள் ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்க வேண்டும். நாட்கள் பொல்லாத நாட்கள்ல நாம தப்பிவித்துக் கொள்ளணும், அந்த நாட்கள் எல்லாம் நல்ல நாட்களா மாத்திக்கணும். அப்படின்னா நீங்கள் ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்க வேண்டும். நீங்க புத்திசாலி அப்படின்னு சொன்னா, நான் முட்டாள் இல்லப்பா நான் புத்திசாலி அப்படின்னா நீ ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்கிறவனா இருக்கணும். நான் புத்திசாலிதான் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க ஆவியில் நிறைஞ்சு ஜெபிக்கிறவங்களா இருந்தா தான் நீங்க புத்திசாலியா இருப்பீங்க. இல்லைன்னா நாட்களை தவற விட்டு விடுவோம், கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாதுங்க. 2 காரியத்தை சொல்றாரு. கர்த்தருடைய சித்தம் என்னன்னு சொல்லி அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானது என்ன, கர்த்தருடைய சித்தம் என்ன, உங்க வாழ்க்கையில அவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க அறிந்து கொள்ளணும். அதுக்கு நேரா செல்லணும்னு சொன்னா வசனம் சொல்லுது, நீங்கள் ஆவியிலே நிறைந்து ஜெபிக்க வேண்டும். ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்கிறதுனா என்ன? இயேசு சொன்னார், நீயோ ஜெபம் பண்ணும் போது, மத்த 6ஆம் அதிகாரத்திலயா, ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்கணும். நீங்க அதான் ரொம்ப முக்கியம். ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்ணாதான் நீங்கள் கட்டி எழுப்பப்பட முடியும். ஆவியில் நிறைஞ்சு ஜெபிச்சாதான் உங்கள் சபை கட்டி எழுப்பப்படும். ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணாதான் உங்களுடைய கோணலான வழிகள் எல்லாம் செவ்வையாகும். ஆவியில நிறைஞ்சு நீங்க ஜெபிக்கும் போதுதான் எல்லா தடைகளும் மாறும். ஆவியில் நிறைஞ்சு நீங்க ஜெபிக்கும் போதுதான் உங்களுடைய எதிர்காலம் பிரகாசமா இருக்கும். ஆவியில் நிறைஞ்சு ஜெபிச்சாதான் எல்லா ஆசீர்வாதமும் உங்களை வந்து பிடிக்கும். மத்த 6:6, நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். அந்தரங்க ஜெபம் என்னது? ரகசியமா ஜெபிக்கிறது. சொல்லுங்க, ரகசியமா ஜெபிக்கிறது. ரகசியமா ஜெபிக்கிறத குறிச்சு பவுல் சொல்றாரு பாருங்க, 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல ரகசியமா ஜெபிக்கிறது. இவர் சொல்றாரு, நீ ரகசியமா பிதாவின் இடத்துல ஜெபம் பண்ணினா உனக்கு ரிவார்டு வெளியரங்கமா கிடைக்குங்கிறார், பரிசு உனக்கு வெளியரங்கமா கிடைக்குங்கிறார். ரகசியமா ஜெபிக்கிறது எப்படி? ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசுகிறான். அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். நீங்க ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்கும் போது, அந்நிய பாஷையிலே ஜெபிக்கும் போது, நீங்க மனுஷரிடத்துல பேசாம டைரக்டா தேவனிடத்துல பேசுறீங்க. அல்லேலூயா. இதுக்காகத்தான் பரிசுத்தவான்கள் ஏங்குனாங்க. ஆபிரகாம் முதற்கொண்டு
தாவீது வரைக்கும், யோவான் ஸ்நானகன் வரைக்கும் இதுக்காகத்தான் ஏங்குனாங்க. எதுக்காக? தேவனிடத்துல பேசணும், நெருங்கி பேசணும். அல்லேலூயா. இன்னும் ஒரு அசைவு இல்லாம இருக்குது. அல்லேலூயா. அசையில்லைன்னா அப்புறம் எப்படி பட்டணம் அசையும்? அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். 2வது வசனத்துல பாருங்க, அவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசுகிறான். இதை குறிச்சு ஒரு டைம் நான் உங்களுக்கு டீச் பண்ணிக்கிறேன். ஆவியில ரகசியம் பேசினா உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து அவர் பேசுறார். 1 கொரிந்தியர் 2:6-7 வசனங்கள் வாசிக்கும் போது, உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் உங்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு நேரா, தேவனுடைய நோக்கங்களுக்கு நேரா, திட்டங்களுக்கு நேரா அவர் உங்களை நடத்துகிறார். எப்போ? நீங்க ஆவியில் நிறைஞ்சு பேசும்போது. நீங்க ஆவியில் நிறைஞ்சு பேசும்போது இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம்னா, ஆவியில நிறைஞ்சு நீங்க பேசும்போது தேவனிடத்துல ரகசியங்களை பேசுறீங்க. அது மாத்திரம் இல்ல, நீங்கள் கட்டி எழுப்பப்படுகிறீர்கள். கட்டி எழுப்பப்படுகிறீர்கள். விசுவாசமே கட்டி எழுப்பப்படும். ஆவியில் நிறைஞ்சு ஜெபிக்கலைன்னா இன்னும் நீங்க கட்டி எழுப்பப்படலைன்னு அர்த்தம். வெறும் அஸ்திபாரத்தை மட்டும் போட்டு விட்டுட்டு கட்டடத்தை கட்டலைன்னா நல்லா இருக்குமா? வெறும் அஸ்திபாரத்தோடு நிக்குது. அது கட்டி எழுப்பப்படணும்னு சொன்னா, ஹலோ, அது கட்டி எழுப்பப்படணும்னு சொன்னா ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்கணும். ஏன் ஆண்டவரை இன்னும் கட்டப்படாமையே இருக்குது? ஏன் ஆண்டவரை அஸ்திபாரத்தோடய நிக்குது? சொல்றாரு, ஒருத்தர் கட்டுறதுக்கு முன்னாடியே கணக்கு பார்க்கணுமா? அஸ்திபாரம் போடுறதுக்கு முன்னாடியே எப்படி நம்ம கட்டி எழுப்பணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கணக்கு பார்க்கணுமா? நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்ணீங்கன்னா கட்டடம் கட்டி எழுப்பப்படும். ஆமேன்னு சொல்லும் போது அது உங்களுக்கு பலிக்கும். அப்ப ஆவியில நிறைஞ்சு நீங்க ஜெபிக்கும் போது உங்கள் கட்டடம் நீங்க ஒவ்வொரு கல்லா வச்சு கட்டுறீங்க. இல்லையா? சொல்லுங்க. ஆவியினாலே கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படும், உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை கட்டப்படும், உங்கள் விசுவாச வாழ்க்கை எழுப்பி கட்டப்படும், உங்களுடைய பொருளாதார ஆசீர்வாதங்கள் எழுப்பி கட்டப்பட்டு கொண்டே இருக்கும். எப்பன்னா ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்ணும்போது தான். இதுதான் சீக்ரெட், இதுதான் ரகசியம். இது உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கங்க சீரியஸா. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆவிக்குரிய உலகத்துல ஒண்ணு நடக்கலைன்னா சரீர பிரகாரமான உலகத்துல எதையும் பார்க்க முடியாது. நீங்க ஆவியில் நிறைஞ்சு ஜெபிக்கும் போது ஆவிக்குரிய மண்டலத்துல ஒண்ணு நடக்குது. ஒரு காரியத்தை அவர் செய்யறார். அல்லேலூயா. அத நீங்க பேச 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 அந்த ஆவி ஜீவனா மாறி உங்க கண்ணுக்கு முன்னாடி நிக்கும். மணி கணக்கா உட்கார்ந்து என்ன பண்ணணும்? பைபிள் எடுத்து விரிச்சு ஆவியில படிக்கணும். என்ன பண்ணணும்? இத்தனை நாள் என்ன பண்ணீங்க? மாம்சத்துல படிச்சுட்டு இருக்கிறீங்க. அதான் உங்களுக்கு ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது. மாம்சத்துல ஜெபம் பண்றீங்க, அதனாலதான் உங்களுக்கு ஒண்ணுமே. மாம்சத்துல ஜெபம் பண்ணாலும் நடக்கும், ஆனா ரொம்ப நாளாகும். ஆவியில ஜெபிக்கிற ஜெபத்துக்கும் மாம்சத்துல ஜெபிக்கிற ஜெபத்துக்கும் உள்ள வித்தியாசம் எதுன்னா, வானத்துக்கும் பூமிக்குள்ள வித்தியாசம். மாம்சத்துல ஜெபம் பண்ணும் போது மாட்டு வண்டியில போறோம், ஆவியில ஜெபம் பண்ணும் போது ஜெட் விமானத்துல போறோம். ஜெட் விமானத்துல போனா சீக்கிரம் போய் பண்ணிடலாம், லக்க அடைஞ்சிடலாம். மாட்டு வண்டியில போனா எத்தனை நாள் போறதுன்னு நீங்களே கணக்கு பண்ணிக்கீங்க. அதனாலதான் யூதா சொல்றாரு, ஆவியில நிறைஞ்சு நீங்கள் ஜெபிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கிங்க, இந்த வருஷத்தோட எல்லாம் மாத்திக்கிங்க. அல்லேலூயா. நீயோ ஜெபம் பண்ணும்போது தனிப்பட்ட விதத்துல இயேசு பேசுறார் பாருங்க கூட்டத்துல. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் கதவை பூட்டி அந்தரங்கத்துல ரகசியம், அந்தரங்கத்துல பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். பலன் இன்னும் ரிவார்டு வரல, பரிசு வரல, இன்னும் ஆசீர்வாதம் வரல, அந்த செழிப்பை பார்க்க முடியல அப்படின்னு சொன்னா நாம இன்னுமே ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்கிற பழக்கத்துக்குள்ள வரல, சபை வரல. அப்ப ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்கிற பழக்கத்தை தயவு செய்து ஏற்படுத்திக்கிங்க. நீங்க என்ன சொல்றீங்க தெரியுமா? கர்த்தருக்காக எல்லாத்தையும் கொடுத்துருவேன், என் உசுரை கூட கொடுக்க தயாரா இருக்கிறேன், ஆனா என் நேரத்தை மட்டும் கொடுக்க மாட்டேன். என்ன பண்ண மாட்டேன்? என் நேரத்தை மட்டும், என் டைமை நான் கொடுக்க மாட்டேன். உசுரை வேணா கொடுத்துட்றேன், நான் என்ன பண்ணிடுறேன்? ஆண்டவருக்காக கொடுத்துட்றேன், ஆனா என் நேரத்தை மட்டும் நான் கொடுக்க மாட்டேன். என்ன பண்ணுவேன்? நல்லா செல்போன் நோண்டுவேன்,
நல்லா டிவி பார்ப்பேன், எல்லாத்தையும் கொடுத்துருவேன். அல்லேலூயா. நேரத்தை கொடுக்கணும். உங்களால எதை கொடுக்க முடியலன்னு நினைக்கிறீங்களோ அதைத்தான் ஆண்டவர் கேட்பார். சமாளிக்க முடியாததான் கேட்பார். இருக்கீங்களா? இங்க நீங்க ஆவியில் இருந்தீங்கன்னா பாம்பு உங்களை சாப்பிடாது. பாம்பு என்ன பண்ணாது? ஆமா, பாம்பை குறிச்சு ஆண்டவர் என்ன பேசினாரு? பாம்புனா யாரு? பிசாசு, சாத்தான். அவனை குறிச்சு ஒரு சாப வார்த்தை கொடுத்தார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல என்ன சொன்னாரு? உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் நீ மண்ணை திம்ப. என்ன திம்ப? மண்ணுங்கிறது என்ன? மாம்சம். மாம்சம் இருக்கிற வரைக்கும் பிசாசுக்கு நீங்க உணவாயிருவீங்க. இருக்கீங்களா? இங்க ஆவியில் இருந்தீங்கன்னா இயேசு போல சொல்லலாம், உலகத்தின் அதிபதி என்னிடத்துல வருகிறான், அவனுக்கு சாப்பிடுறதுக்கு என்கிட்ட ஒண்ணு இல்லை. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஆவியில் இருக்கிற மாம்சத்தில் இல்லை. அல்லேலூயா. சோதனைக்காரன் வர்றான், எவ்வளோ வரட்டும், பிசாசு இந்த மாம்சத்தை சாப்பிட வருவான். சில நேரத்துல மாம்சம் நம்மளுக்குள்ள தலை தூக்கும் போது ஆவியில் இருக்கிறீங்களான்னு செக் பண்ணுங்க. ஆவியில் இருக்கிறீங்களான்னு செக் பண்ணுங்க. அப்பவே ஆவியில் நிறைஞ்சு ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. ஆவியில் நிறைஞ்சு அந்நிய பாஷையில பேச ஆரம்பிச்சிருங்க. வசனங்களை சொல்லுங்க, அந்நிய பாஷையில பேசுங்க. அல்லேலூயா. இந்த 1 வருஷமா நான் சொல்லியிருக்கிறேன், இதனுடைய ரிசல்ட் எனக்கு கிடைச்சிரும் டிசம்பர் முடியறதுக்குள்ள. நீங்க உங்களை என்ன பண்ணணும்? தயார்படுத்திக்கிங்க. உங்களுக்கு விரோதமா இருக்கிற ஆபத்து, உங்களுக்கு விரோதமா இருக்கிற பிசாசுடைய கண்ணிகள், உங்களுக்கு விரோதமா பிசாசு வச்சிருக்கிற தந்திரங்கள் எல்லாம் முறியடிக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் ஆவியிலே இருக்க வேண்டும். ஆவியில் இருப்பதற்கு தேவன் கொடுத்த ஒரு வரம் தான் அந்நிய பாஷை. அல்லேலூயா. சில நேரத்துல முடிவெடுக்க முடியாது, எதிர்காலங்களை குறித்து முடிவெடுக்க முடியாது, வேலை காரியங்களை குறித்து முடிவெடுக்க முடியாது. அப்போ ஆவியில நிறைஞ்சு நீங்க ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அதுக்கு நேரா கொண்டு போயிடுவாரு.